ஹாய், நான் சுரேஷ். ஹாய், நான் பாலா. சேர்ந்து சுபாவுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வாரம் சுபா கதைகளில் என்ன கதை வரப்போகுது, என்ன கதை கேட்க போகிறோம்னு ஆர்வமாக காத்திருக்கீங்களா? கேளுங்களேன். இந்த வாரம் சுபா கதைகள்ல நாம கேட்க போற சிறுகதை துப்பாக்கி முனையில் கொஞ்சம் அதிர்ஷ்டம். இது சாவி வார இதழில் டிசம்பர் 1985ல வெளிவந்த சிறுகதை. இது சுரேஷ் பாலா இருவரும் பேங்க்ல வேலை பண்ணிட்டு இருந்த காலம். அங்க யாரோ ஒருத்தர் இவங்களை பயங்கரமா பாதிச்சிருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. கதையை கேட்டா உங்களுக்கே புரியும் நான் ஏன் இப்படி சொல்றேன்னு. அப்ப கதைக்கு போலாமா? சுபா கதைகள். ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. சீசன் 1. இதோ பாருங்கள், குப்புசாமியிடம் எனக்கு நேரடி பகை எதுவும் இல்லை. இதை முதலிலேயே ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அவனை பற்றி நான் அடுத்து சொல்ல போவதை நீங்கள் கேட்டுவிட்டு என்னை பற்றி தவறாய் நினைத்து விடக்கூடாது இல்லையா? அதான் மே மாதம் முதல் வாரம் குப்புசாமி எங்கள் சிட்ஃபண்ட் கம்பெனியில் சேர்ந்தான் என்பதை விட சேர்ப்பிக்கப்பட்டான் என்பதே பொருத்தம். சிபாரிசு பிடித்து வரும் அத்தனை பேரும் சொத்தை இல்லை, ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் குப்புசாமி முதல் நாளே கேஷில் உட்கார்த்தி பயமுறுத்த வேண்டாம் என்று அக்கவுண்ட்ஸில் ஒரு சீட்டை தட்டி போட்டார்கள். ஒரு வவுச்சரை கொடுத்து இதை லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணுப்பா என்றேன். அந்த புத்திசாலி என்ன செய்தான் தெரியுமா? சாயந்திரம் வந்து தலையை சொரிந்து கொண்டு நின்றான். மேடம், அந்த தபால் செலவு இருக்குல்ல, அது என்னதா இல்லை கம்பெனி கொடுக்குமா? எந்த தபால் செலவு? அதான் மேடம், காலையில் லெட்ஜரில் போஸ்ட் பண்ண சொன்னீங்களே, அந்த வவுச்சரை கவரில் போட்டு ஸ்டாம்ப் டீம்பெல்லாம் ஒட்டி போஸ்ட் பாக்ஸில் போட்டேன் மேடம். அந்த காசு தான் கேட்டேன். மடேர் என்று மண்டையில் அடித்து கொண்டேன். ஐயோ, லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுன்னா லெட்ஜரில் பதிவு பண்ணுன்னு அர்த்தம்ப்பா. அது சரி, எந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ண? அதான் அதுலேயே அட்ரஸ் இருந்ததே மேடம், 44 கிராமணி தெருன்னு. குப்புசாமி, இந்த ஆஃபீஸ் அட்ரஸ் பாது, நாளைக்கு நமக்கே வந்து சேரப்போகுது போ. சேற்றில் காலை விட்ட குழந்தை போல் பார்த்தான். பரிதாபப்பட்டேன். கவலைப்படாத, முதல் நாள் எல்லாருக்கும் தடுமாறும், நான் உனக்கு வேலை சொல்லித்தரேன். சொன்ன போது சுலபமாய் சொல்லிவிட்டேன். அட்லாண்டிக் கடலில் குதித்து கனிஷ்காவின் பகுதிகளை மீட்கச் சொல்லுங்கள், நான் ரெடி. ஸ்வெட்டர் போடாமல் எவரெஸ்ட் வரை ஏறுவாயா என்று கேளுங்கள், சந்தோஷமாய் சம்மதித்திருப்பேன். குப்புசாமிக்கு வேலை சொல்லி தருவதை விட இதெல்லாம் ரொம்ப சுலபம். அப்படித்தான் ஒரு நாள், என்ன குப்புசாமி லஞ்சுக்கு வரல என்று கவுண்டரில் எட்டி பார்த்து அதிர்ந்தேன். காலாவதியான லாட்ரி சீட்டுகளை பரப்பி வைத்த மாதிரி கவுண்டர் நிறைய கரன்சி நோட்டுகள், 500, 100, 50 என்று ஜாதி பிரிக்காமல் எல்லாவற்றையும் சோசியலிச கொள்கையோடு குழப்பி இருந்தான். அரண்டு போய் திருவென்று விழித்தான். அது எல்லாத்துலேயும் காந்தி படம் இருக்குதா? அதான் ஒன்றும் புரியலமா மேடம். நகரு என்று நானே கவுண்டரில் புகுந்தேன். மார்க்கெட்டில் சைஸ் வாரியாய் தேங்காய் பிரிப்பவன் போல நோட்டுகளை ஜாதி பிரித்து தட்டி அடுக்கி கட்டி கடைசியில் நான் நிமிர்ந்த போது லஞ்ச் டைம் ஓவர். ஒரு நாளை போல் 5 மணிக்கு எல்லாரும் மேகசினும் டிஃபன் பாக்ஸுமாய் கிளம்பி போவார்கள். நான், மூர்த்தி, சுந்தரி, கோபால் என்று அத்தனை கேஷியர்களும் குப்புசாமியின் கவுண்டரில் குழுமி இருப்போம். ஒவ்வொரு சிடுக்காய் எடுப்போம். 6, 6:30 என்று தெருவிளக்கெல்லாம் போட்ட பிறகுதான் கிளம்ப முடியும். இதில் நிஜமா சொல்லு, ஆபீஸ்ல இருந்து தான் வரியா என்று அம்மாவின் சந்தேக பார்வை வேறு. இனிமேல் இது சரி வராது, கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்லை என்று பியூனை தனியே அழைத்தேன். யாருக்கும் தெரியாமல் குவார்ட்டர் மெக்டவல் பிராந்தி வாங்கி வரச் சொன்னேன். அதை அக்கவுண்டன்ட் கையில் அழுத்தினேன். மறுநாள் குப்புசாமியை கேஷிலிருந்து எடுத்தார்கள். ரிசப்ஷன் என்று புதிதாய் அவனுக்காக போர்டு எழுதி மேஜை போட்டு உட்கார்த்தினார்கள். தீர்ந்ததா பிரச்சனை? ஒரு நாள் ஒரு பெரிய காரில் இருந்து ஒரு பெண் இறங்கினாள். குப்புசாமியின் மேஜைக்கு வந்தாள். I need an urgent service. Can you help me? குப்புசாமியின் 6 அடி உடம்பு அப்படியே குழைந்தது.
170 பவுண்ட் எடையும் மிதந்தது. ரொம்ப வசீகரமாய் சிரிப்பதாய் நினைத்து கொண்டு முதலை மாதிரி பல்லை காட்டினான். அர்ஜென்ட் டாய்லெட்டா மேடம்? லேடிஸ்க்கு அந்த பக்கம். அவள் ஹை ஹீல் செருப்பை கழற்றாமல் விட்டதுதான் ஆச்சரியம். Nonsense. வெடவெடத்து விட்டான். உங்க கம்பெனில ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இருக்குல்ல? ஆமா மேடம், இருக்கு மேடம். நிறையா இருக்கு மேடம். உங்களுக்கு விதவிதமா இருக்கு மேடம். நல்ல வேளை, உங்களுக்கு எத்தனை கிலோ வேண்டும் என்று கேட்கவில்லை. இன்னைக்கு நான் 50,000 டெபாசிட் பண்ணினா அடுத்த வருஷம் எனக்கு என்ன வரும்? நோட்டீஸ் வரும். What? அதான் மேடம், நோட்டீஸ். ஐயோ, நோட்டீஸ்க்கு இங்கிலீஷ்ல என்ன நமக்கு தெரியலையே. அது வந்து மேனேஜர் எழுந்து ஓடினார். மேடம் டெபாசிட் மெச்சூர் ஆனதும் லெட்டர் போட்டு ரிமைண்ட் பண்ணுவோம். அதைத்தான் சொல்றாரு. நீங்க ஏன் டேபிளுக்கு வாங்க, நான் டீடைல்ஸ்லாம் கொடுக்குறேன். அவள் பளீரென கைகளை அரைந்து கும்பிட்டாள். தேங்க்யூ, நான் வேற கம்பெனி பாத்துக்கிறேன். விடுவிடுவென்று போய்விட்டாள். ஏன் சார், நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேன்னா என்ன? குப்புசாமி கொஞ்சம் பயத்தோடு கேட்டான். சித்து தப்பா சொல்லிட்டேனாவா? ஜெயா 50,000 ரூபாய் டெபாசிட் கண்ணெதிர பஞ்சு மாதிரி பறந்து போயிடுச்சே. ஐயோ, நான் உன்னை எங்கோ உட்காந்து வைப்பேன். அடுத்ததாய் டெலிபோன் ஆபரேட்டர் நாற்காலி. மேகி நூடுல்ஸ் போல தொங்கும் வயர்களை எல்லாம் குழப்பத்தோடு பார்த்தான். ஈஸி வேலை மேடம் என்று உட்கார்ந்து விட்டான். 2வது நாளே பிரளயம். மூர்த்திக்கு வீட்டிலிருந்து போன். கேஷ் டிபார்ட்மெண்ட்டிற்கு கனெக்ஷன் கொடுப்பதற்கு பதிலாக மேனேஜரின் ரூமுக்கு கொடுத்து விட்டான். அவர் ஹலோ என்றதும் வெகு பணிவாக நீங்க பேசுங்க மேடம் என்று எதிர்முனைக்கு அழைப்பு வேறு விடுத்தான். 2வது நிமிஷம் சட்டையெல்லாம் தொப்பலாய் வியர்வையில் நனைந்து தலையை கலைத்து கொண்டு மேனேஜர் அறையை விட்டு ஓடி வந்தார். யாருக்கு அந்த போன்? அது ராட்சசி மாதிரி எல்லாம் பேசுறா. சின்ன வார்த்தையெல்லாம் பேசிப்புட்டா. சித்து, நீயும் மனுஷனாயா? தாலி கட்டின பொண்டாட்டி நான் வீட்டுல இருக்க. நேத்தி வேற எவனோ வேசியோட சினிமா தியேட்டர் போயிருந்தியாமே, அங்க என் தம்பி உன்னை பார்த்துட்டான். இன்னைக்கு வீட்டுக்கு வாயா, கவனிச்சுக்கிறேன்னு கூச்சல் போடுறாயா? குப்புசாமி பதறி எழுந்தான். ஐயோ சாரி சார், நம்ம மூர்த்திக்கு வந்த போனு உங்களுக்கா தவறுதலா கனெக்ஷன் கொடுத்துட்டேன். ஐயோ. ஆபீஸ் முழுக்க மூர்த்தியை பரிதாபமாய் பார்க்க, மூர்த்தி குப்புசாமியை அப்படியே எடுத்து பசிபிக் கடலில் முக்கி விடலாமா, இல்லை கரும்பு மெஷினில் கொடுத்து பிழிந்தெடுக்கலாமா என்றெல்லாம் யோசிக்க, இவன் வெளியே இருக்கிறதை விட கூண்டுக்குள்ளேயே இருக்கட்டும்பா என்று மறுபடியும் கேஷில் தள்ளிவிட்டார்கள். மீனும் கரியுமாய் ஆளுயர டிஃபன் பாக்ஸில் தினம் சாப்பிடுகிறானே, அதெல்லாம் கழுத்துக்கு மேலே ஏறாதா? குப்புசாமியின் புராணம் இதோடு முடியவில்லை. முக்கியமான திருப்பமே இனிமேல்தான். நேற்று வெள்ளிக்கிழமை, மாதத்தின் முதல் வாரம். சீட்டு மெம்பர்கள் பணத்தை கொண்டு வந்து இறைத்திருந்தார்கள். 4 கவுண்டரிலும் மூச்சு திணறிக் கொண்டிருந்தோம். நான் குப்புசாமிக்கு அடுத்த கவுண்டர். மற்ற கவுண்டர்களில் கியூ வேகமாய் குறைந்து வர, குப்புசாமியின் கவுண்டரில் மட்டும் அனுமார் வால். யாரோ ஒருத்தர் 3 சீட்டுக்கு சேர்த்து பணம் கொடுக்க, குப்புசாமி அம்பேல். மேடம், கொஞ்சம் டோட்டல் போட்டு கொடுக்குறீங்களா மேடம் என்று பேப்பரை என் பக்கம் தள்ளினான். டோட்டலை போட்டுவிட்டு பாதி கியூவை என் கவுண்டருக்கு கூப்பிட்டேன். ஒரு வழியாய் கூட்டம் கரைந்த பின் பெருமூச்சு விட்டேன். ஐயோ, இனிமே தாங்க முடியாதுப்பா என்றான் குப்புசாமி. என்ன தாங்க முடியாது? அடக்கி வயிறு பலூன் மாதிரி வெங்கிடுச்சு மேடம். கவுண்டரை மூடிக்கொண்டு ஓடினான். அப்புறம்தான் அந்த அசம்பாவிதம் நடந்தது. திடீரென்று கதவு வழியே 2 ஆசாமிகள் நுழைந்தார்கள். சாதாரண ஆசாமிகள் இல்லை. முகத்தில் முக்காலை கருப்பு துணி மூடியிருந்தது. நீட்டிய கைகளில் நான் சினிமாவில் மட்டுமே பார்த்திருந்த துப்பாக்கிகள். ஒரு பெரிய சைஸ் பெட்டி. சடார் என்று கதவை உள்ளே தாழ் போட்டார்கள். யாரும் அசையக்கூடாது என்றான் பரட்டை தலை. கேஷ்ல இருக்கிறவங்க தவிர மத்த எல்லாரும் இப்படி வாங்க. ஒவ்வொருவராய் எழுந்து பலியாடு போல் போக, லைனாய் அவர்களை துப்பாக்கியால் மிரட்டி ஸ்டேஷனரி ரூமில் நுழைய சொன்னான். கதவை வெளியே தாளிட்டான். அடுத்தவன் நேரே கேஷ் பக்கம் வந்தான். கலாட்டா பண்ணாம பணத்தை இந்த பெட்டியில அள்ளி போடுங்க. எங்க இந்த கவுண்டர் ஆடு? அவர் வீட்டுக்கு போயிட்டாரு என்றான் அவசர மூர்த்தி. எனக்கு எரிச்சலாய் வந்தது. குப்புசாமிக்கு மட்டும் எப்படி இவ்வளவு அதிர்ஷ்டம் அடிக்கிறது என்று. நாங்கள் ஒவ்வொருவராய் பணத்தை எடுத்து நீட்டிக் கொண்டிருந்தோம். அந்த முகமூடிக்காரன் அலட்சியமாக இடது கையால் பிடுங்கி பெட்டிக்குள் வீசிக் கொண்டிருந்தான். திடீரென்று காலடி ஓசை கேட்டு அரண்டு திரும்பினான்.
குப்புசாமி கொஞ்சம் கேஷ் கட்டணும். என்றான் குப்புசாமி பயந்த குரலில். கஸ்டமரா? ஆமா. தன் ஆகிருதியை அசைத்து அசைத்து வந்தான். பணத்தை இந்த பெட்டியில போடு, ரசீதை இவங்க கிட்ட வாங்கிக்க. சிரித்தான் முகமூடி. 100 ரூபாய் நோட்டோடு குப்புசாமி பெட்டியை நெருங்கினான். தடால் என்று தன் இலக்கை மாற்றி அந்த முகமூடி மேல் பாய்ந்தான். துப்பாக்கி வெடித்தது. மேலே ஒரு பல்பு 100 சிதறியது. பொம்மையை பிடுங்குகிறது போல துப்பாக்கியை பிடுங்கி கவுண்டருக்குள் எறிந்தான் குப்புசாமி. அந்த ஆளை குப்புற அடித்து கைகளை முறுக்கி பின்னால் முதுகருகே மடக்கி கைக்குட்டையால் முடிச்சு போட்டான். முதுகில் தும்மென்று ஒரு குத்து விட்டான். குப்புசாமி, நான் அலறினேன். இன்னொரு ஆள் இருக்கான். இருக்கா டாய்லெட் குள்ள இருக்கா என்றான் குப்புசாமி. அவனை உள்ள தள்ளி பூட்டிட்டு தான் வரேன். நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க மேடம். இன்றைக்கு குப்புசாமி ஆபீஸில் நுழைந்தான். திகைப்பில் வாய் பிளந்தான். ஆளாளுக்கு மாலை போட்டு கையில் சென்ட் கொடுத்ததுதான் மிச்சம். ஆரத்தி கரைத்து தேங்காய் தான் உடைக்கவில்லை. எம்டி நடுநாயகமாய் நின்றார். அவன் கையை குலுக்கினார். நண்பர்களே, குப்புசாமியின் சமயோசித புத்தியால் கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாயை நேற்று நாம் காப்பாற்றி இருக்கிறோம். அவர் வேலையில் சேர்ந்து 4 மாதம் தான் ஆகிறது. இருந்தாலும் 2 இன்கிரிமெண்ட் அடுத்த மாதத்திலிருந்தே கொடுக்க கம்பெனி முடிவு செய்கிறது. பாரியா இவனுக்கு வந்த வாழ்வை. அடுத்த முதல் தேதி குப்புசாமி என் கவுண்டருக்கு தான் வருவான். ரமா மேடம், இங்க பாருங்களேன், சம்பளத்துல 474 ரூபாய் 80 பைசா கூடி இருக்குது. அது எப்படின்னு கொஞ்சம் கால்குலேஷனை விளக்கி சொல்லுங்களேன் ப்ளீஸ். என்பான். என் தலைவிதி. துரோணாச்சாரியார் மாதிரி அவனுக்கு பாடம் சொல்லிக் கொண்டே கடைசி வரை இருக்க வேண்டுமா? மூக்கு பிடிக்க இறைச்சியை தின்றுவிட்டு 2 ஆளை அடித்து போட்டுவிட்டு இவன் மட்டும் இன்கிரிமெண்ட் மேல் இன்கிரிமெண்டாய் வாங்கி கொண்டு போவானாம். நீங்களே சொல்லுங்கள், எரிச்சல் வருமா வராதா? சொல்லுங்களேன், எரிச்சல் வருமா வராதா? இதுவரை நீங்கள் கேட்ட சிறுகதை துப்பாக்கி முனையில் கொஞ்சம் அதிர்ஷ்டம். சாவி வார இதழில் டிசம்பர் 1985 வெளிவந்த சிறுகதை இது. எழுதியவர்கள் எழுத்தாளர்கள் சுபா. எப்படி நல்லா வாய் விட்டு சிரிச்சிங்களா? கொஞ்ச நேரம் உங்க கஷ்டங்களை எல்லாம் மறந்துருந்தீங்களா? அது போதும் எங்களுக்கு. சரி, நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில குப்புசாமி மாதிரி யாராவது இருக்காங்களா? உங்களை அவங்க எப்படியெல்லாம் படுத்துறாங்கன்னு கமெண்ட்ஸ்ல எங்க கிட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி கதைகளை வாரம் தொடர்ந்து கேட்க இந்த சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சுபா கதைகள். ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. அடுத்த வாரம் ஒரு புது கதையுடன் சந்திப்போம்.